ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி இந்திய அணி பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டிக்கு முன்னேறிட்டாங்க. இந்த T20 வேர்ல்டு கப்பில் அன்பீட்டன் டீமாக இருக்காங்க. அதேமாரி சவுத் ஆஃப்ரிக்கா கூடங்க ஃபைனல் வந்திருக்கிற சவுத் ஆஃப்ரிக்காவோட அன்பீட்டன் டீம் தான். கண்டிப்பாக இறுதிப் போட்டி ரொம்பவே சவாலாக இருக்குங்க. இங்கிலாந்து அணியை சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய அணி. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கேப்டன் ரோஹித் சர்மா கண் கலங்கி அழுதுருக்காருங்க. அது விராட் கோலி கொஞ்சம் ஆறுதல் சொல்லி பேசியிருக்கிறது ஃபோட்டோ வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. இப்போ ட்ரெண்டிங்கே இது தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த வேர்ல்டு கப்புன்றது ஒரு ஒரு மேட்ச் மட்டும் இல்லைங்க, இது நிறைய பேரோட எமோஷன். கண்டிப்பாக ரோஹித் சர்மா எப்படியாப்பட்ட லெஜெண்டுன்னு தெரியும். அவர் கேப்டன்ஷிப்பில் ஒன்றும் கூட ஒரு கப்பு கூட அடிக்கலைன்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக அதேமாரி விராட் கோலி தாங்க, அவரும் ஒரு லெஜெண்டரி பேட்ஸ்மேன். அவர் இருந்தும் ஒரு டீம் கப் அடிக்கலைன்னு நினைக்கும் போது ரொம்பவே எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி இந்த வேர்ல்டு கப் இந்திய அணி தான் அடிக்கும் நான் நினைக்கிறேங்க. அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா முதல் முறை வர T20 வேர்ல்டு கப்பில் முன்னேறி இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களும் சவாலாக தான் இருப்பாங்க. பட் இந்த அளவுக்கு நம்ம இந்தியன் கேப்டன் இந்தியன் பிளேயர்ஸ் இந்த அளவுக்கு எமோஷ்னலாக விளையாடும் போது கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் நிறைய பேர் சொல்லலாம், அது என்ன கிரிக்கெட் தானே ஃபன்னி கேம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஃபன்னி கேம் இல்லை, இது ஒரு எமோஷ்னல்னு சொல்லிட்டு நேற்று மேட்ச்சில் தெரிஞ்சிருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்ம இந்திய அணி கோப்பையை வேண்டுங்க, அதுதான் எல்லோரும் கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. நல்ல டீமாக இருக்காங்க. டீம் எப்படி சொல்கிறது, கீப்பிங் அப்புறம் போலிங் சொல்லிட்டு பேட்டிங் சொல்லிட்டு எல்லாத்திலையும் சூப்பராக இருக்காங்க நம்ம இந்திய அணி. கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, போலிங் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்துனே சொல்லலாம். அதுவும் முக்கியமாக ஸ்பின்னர்ஸ், 3 ஸ்பின்னர்ஸ் வச்சு நம்ம விளையாடுறோம். குல்தீப், ஜடேஜா அப்புறம் அக்சர் பட்டேல் சொல்லிட்டு. அதனால் டீம் பக்காவாக இருக்குது பேட்டிங் போலிங் சொல்லிட்டு. அதனால் நம்மளுக்கு எப்படி வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கிறதே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோஹித் சர்மா வர பேய் ஃபார்மில் இருக்கார். கண்டிப்பாக அவரோட பேட்டிங் ஃபைனலில் தொடரும் நான் நினைக்கிறேன். இப்போ கூட ரீசெண்டாக போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் டிராவிட் சொல்லியிருக்காரு, கோலியோட இது வரைக்கும் ரன் அடிக்கலன்னு நீங்கள் நினைக்காதீங்க, ரன்னு சேர்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஃபைனலில் ஒரு பெரிய இன்னிங்ஸ் அவர் ஆடுவார்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது சவால் விட்ட மாதிரி பேசியிருக்காரு ராகுல் டிராவிட். கோலியோட இன்னிங்ஸ் ஃபைனலில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக நம்ம விராட் கோலியை எதிர்பார்க்கலாம், அவரோட கம்பேக்கை. நீங்கள் சொல்லுங்கள், விராட் கோலி கம்பேக் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா ஃபைனலில்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே இந்திய அணி உலகக்கோப்பை வெல்லுமா வெல்லாதா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் படிக்குங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.